இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாட்களாகவே நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது நாம் முன்னாடியே இருந்த பிளான் படி ஒரு வெப் பேஸ்டு ஆல்காரிதம் பிளாட்ஃபார்ம், அதாவது வெப் பேஸ்டு ஆல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். எல்லாருக்குமே தெரியும், அதுக்குண்டான வேலையை தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசி பேஸ், அதாவது ஃபைனல் பேஸ்க்கு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லான்ச்சிங்காக தயாராக இருக்குது. இப்போது இந்த லாஸ்ட் வீக் எல்லாமே அந்த டெஸ்டிங் ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கும் அந்த டெஸ்டிங் ட்ரேட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது இந்த வெப் பேஸ்டு ஆல்கோ பிளாட்ஃபார்மை பொறுத்த மட்டிலும் இதில் நமக்கு எந்த விதமான ஒரு இன்ஸ்டலேஷனோ அல்லது ஒரு டேட்டா ஃபீடிங்கோ அல்லது நமக்கு ஒரு சிஸ்டமில் உக்காந்து பார்க்கணும், விபிஎஸ் வேணும், சர்வர் வேணும், ஒரு சிஸ்டம் வந்து ஆனில் இருக்கணும், இன்டர்நெட் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லை. இது பியூர்லி 100% வந்து வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ இது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் மூலமாகவோ டேப்லெட் அல்லது எனி வெப் ப்ரௌசர் பிசி ஆகட்டும், இல்லை மேக் கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை விண்டோஸ் டேப்லெட், இல்லை ஐபேட், எதில் இருந்தாலும் எல்லா டிவைஸ்லையுமே ஒர்க் ஆகக்கூடிய கம்பேட்டபிலிட்டி மோடில் தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவே ஹை ஸ்பீடு. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சில ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்ட்ராட்டஜின்னு இல்லாமல் முக்கியமாக நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வரும், ஒருத்தவங்களுடைய தேவையை பொறுத்து. இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு எல்லைக்குட்பட்டு, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக கோடிங் தேவைப்படாமல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப டெக்னிக்கலாக தேவை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அந்த சர்வீஸை உங்களுக்கு பண்ணி தருவோம். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வேரியஸ் புரோக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸும் வந்து கொண்டு வரும். இப்போதைக்கு வந்து அலைஸ் ப்ளூ மட்டும்தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் நிறைய புரோக்கர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 52 புரோக்கர் வரையும் பேன் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா புரோக்கிங் கம்பெனிஸோடைய ஏபிஐ இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி உண்டான வசதிகளை கொண்டு வரும். இது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு முதற்கட்டமாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் படி இந்த புது வெப் பேஸ்டு ஆல்கோ மூலமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதனுடைய ஆர்டர் புக்கை நான் காட்டுறேன். ரிப்போர்ட்ஸ் போகிறோம், ஆர்டர் புக் போகிறோம். இதுதான் இன்னைக்கு வெப் பேஸ்டு அல்காரிதம் பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கக்கூடிய ஆர்டர் புக். முதல்ல ரோபோவுடைய ஆர்டர் புக்கை காட்டுறேன். அதுக்கப்புறமா நான் புரோக்கர் டெர்மினலில் இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கை காட்டுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு காத்தால நம்ம கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன். மார்னிங் ஒரு 150 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன் ரெண்டுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அதாவது ஆல்கோவை செலக்ட் பண்ணிக்கோம். பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஒரு 15 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஹெட்ஜிங்காக, அதாவது இது நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லிங்காகவும் ஒரு ஆப்ஷன் பையிங் வரும். அதாவது எந்த ஆப்ஷன் மேலே போதோ அதை ஆல்கோ பை பண்ணோம், எந்த ஆப்ஷன் கீழே போகுதோ அதை ஆல்கோ வந்து ஷார்ட் பண்ணோம். ஷார்ட் பண்ணும்போது மார்ஜின் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்றதுனாலையும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 60,000 ரூபாய்க்கு உள்ளவே பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணுன்ற அந்த நோக்கத்துக்காகவும் நாம் ஹெட்ஜிங்கை வந்து முதலே பை பண்ணுற மாதிரி ஆல்கோவில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ரோபோவுடைய ஆர்டர் புக்கை பார்க்குறோம். முதல்ல நம்ம கான்செப்ட் படி காத்தால 9:16க்கு நமக்கு கால் அண்ட் புட்டு பை ஆகிருக்கு. பை ஆனதுக்கப்புறம்
மார்க்கெட்டில் 49,400 புட் ஆப்ஷன் 50,100 கால் ஆப்ஷனை ரெண்டுமே ஆல்கோ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு ட்ரேடிங்காக. ஸோ அதன் அடிப்படையில் நாமளும் இதை எடுத்து வச்சிருக்கோம். $49,400 புட் ஆப்ஷன் வந்து 167 ஷார்ட் அடித்தது 177க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நம்ம சார்ட்டை பார்க்குறோம். 49,400 புட் ஆப்ஷன் கட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை சேல் எடுத்து கீழே வந்திருக்கு. அதை நம்ம ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். ரெண்டாவது தடவை திரும்ப 153க்கு ஷார்ட் எடுத்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா நேராக வந்து 10.24க்கு 76 ரூபாய்க்கு கவர் ஆகிருக்கு. அதுக்குள்ள 50,100 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 171க்கு ஷார்ட் ஆனது 203க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதாவது சார்ட்டை பார்க்குறோம். 50,100 புட் ஆப்ஷன் இங்கே ஷார்ட் அடித்தது 203க்கு கவர் ஆகிருக்கு. இந்த 203க்கு கவர் ஆனதுக்கப்புறம் அதாவது 196 கவர் ஆகிருக்கு. கவர் ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக 203க்கு பை எடுத்திருக்கு. ஏன்னா சார்ட் மேலே போன காரணத்தினால பை எடுத்திருக்கு. பை எடுத்த உடனே நேராக 324க்கு அதை கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த 3,000 ரூபா ப்ராஃபிட் அந்த ரீச் ஆன போது, அதாவது நம்ம 2,500 செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்கோ டெஸ்டிங்காக. அந்த 2,500 ரீச் ஆன உடனே 49,400 புட் ஆப்ஷனுடைய அந்த ஆப்ஷனையும் கட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் வாங்கின ஹெட்ஜையும் சேர்த்து கட் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த ஆர்டர் புக். இப்போ நம்ம அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக்கையும் பார்க்கலாம். மார்னிங் 9:16க்கு ஹெட்ஜ் வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தது 49,400 புட் ஆப்ஷன் ஷார்ட் எடுத்திருக்கு. அதே போல் 50,100 கால் ஆப்ஷனும் ஷார்ட் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 177க்கு 10 பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப 49,400 புட் ஆப்ஷன் 153க்கு திரும்ப ஷார்ட் எடுத்திருக்கு. அதுக்குள்ள 50,100 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 171க்கு நம்ம ஷார்ட் அடித்தது எடுத்தது. அது 196க்கு கவர் ஆர்டர் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 203க்கு பை ஆகிருக்கு. அது 324க்கு கட் பண்ணியிருக்கு. டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு, அதாவது 125 பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி 49,400 153க்கு ஷார்ட் எடுத்தது 76 கட் ஆகிருக்கு. ஏன்னா ஃபுல் ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வாங்கின ஹெட்ஜை வந்து கவர் பண்ணியிருக்கு. இது நம்ம அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். 2,500 ப்ராஃபிட் வந்த உடனே கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து இன்னைக்கு ஆல்கோ மூலமாக பண்ணதில் இது நமக்கு பர்ஃபெக்டாக எடுக்குதுன்றதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டதுக்கப்புறம் சரி இன்னைக்கு ஒரு டெஸ்டிங் ட்ரேடுக்காக போட்டிருக்கோம். இது நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இன்னொரு 15 நாளுக்குள்ள அதுவும் நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.